வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்களும் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். சிறுவாணியில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அதான் தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சனை ஒரு இன்னும் கொஞ்சம் லார்ஜர் கான்டெக்ஸ்டில் இது பார்க்க வேண்டிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிற போது இந்த பற்றாக்குறையில் எப்படி பகிர்ந்து கொள்வது என்கிற ஒரு முக்கியமான அம்சம் முன்னுக்கு வருது. இப்படி வருகிற போது கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு மாநில தேர்தல் அரசியல் என்பதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானது. நீங்கள் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதோ அல்லது வேறு எந்த விஷயங்களும் செய்வதோ நீங்கள் அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிவடைகிற வரை யாரும் செய்யக்கூடாது என்பது சட்ட ரீதியான பொசிஷன். ஸோ அந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்திருப்பது என்பது சரியானது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் இதில் வெறுமனே ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு ரெசல்யூஷன் போடுறது, ஒரு கடிதம் எழுதுவது என்பதை தாண்டி ஒரு உரையாடல் என்பது தேவை இருக்குது. அரசுக்குமான உரையாடல் என்பது தேவை இருக்குது. அது பேசும், நம்ம தொடர்ந்து பேசும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது ஒரு மாதிரி சரியானது. ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை உரையாடல் வேணும்னு சொன்னார், ரொம்ப கரெக்டு. ஆனால் அதை ஒரு 3 கோணத்தில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த சிறுவாணியில் தடுப்பணை கட்டினாங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு பாதகம் ஏற்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால தமிழ்நாடு அதை எதிர்க்கிறதுல தவறுலேன்னு தான் என்னோட தோணுது. அதே சமயம் கேரளா இதை செய்யணும், இதை கட்டணும்னு பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பார்டர் இந்த இடம் கட்ட போகிற இடம் தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அந்த சமயத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு அரசோட நீங்கள் ஒரு கருத்தை கேட்கணும்னு மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு தவறும் இல்லை. அதுபடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்போது கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கடிதம் செய்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டில் தமிழ்நாட்டுக்கு கடிதம் செய்திருக்காங்க. அந்த கடிதத்துக்கு தமிழ்நாடு பதில் கூறவில்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி கடிதத்துக்கு நாங்கள் வரவே இல்லை எங்கள் கடிதம்னுட்டு. இது ஒரு கடினமான சூழ்நிலை. அதாவது யார் பொய் சொல்கிறாங்கன்னு தீர்மானிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுது. அவங்க சொல்கிறாங்க கடிதம் எழுதியிருக்கே, இவங்க பதில் வரலன்னு. இவங்க சொல்கிறாங்க கடிதமே வரலன்னு. இது எப்படி ஒரு தமிழ்நாடு நிர்வாகத்தை ஒரு பிரதிபலிக்கிறது. அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடிதம் மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் இருந்திருக்காங்களா, இல்லை மந்திரிகளுக்கு தெரிவிக்காமல் இருந்திருக்காங்களா, முதலமைச்சருக்கு இந்த இதில் இந்த முதலமைச்சர் இன்றைக்கி சொன்ன ரீதிக்கு உடனே ஒரு என்கொயரி அப்பாயின்ட் பண்ணணும். விசாரணை அமைச்சு இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கா, என்னோட பார்வைக்கு கொண்டு வரலையா, கொண்டு வந்தீங்களா, இல்லை கொண்டு வந்து நான் செய்யாமல் உண்மை வெளியில் வரணும். ஏன்னா ஒன்றும் தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறது, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் பொய் சொல்கிறது, இதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அது ஒரு அடிப்படை பிரச்சனை. இதில் ரெண்டாவது அந்த இதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசோட கருத்து என்னன்னு கேளுங்கன்னு. அந்த இடத்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த திட்டம் எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு எழுதியிருந்தாங்கன்னா அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசுலேயே பதிலே வராத போது நார்மலாக எக்ஸ்பார்ட்டி டெசிஷன் பேர். ஒரு இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்குறோம், அவர் பதிலே சொல்லலைன்னா அவருக்கு சொல்ல கருத்து இல்லைன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு அரசு ஒரு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு பிரச்சனையே தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி இருக்குது, நிலைமை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இப்படி தமிழகத்தை சுற்றி இருக்கிற எல்லா அண்டை மாநிலங்களோடையும் நதிநீர் தொடர்பான பிரச்சனைகள் வருது. நீங்கள் சொன்னீங்க உரையாடல் நடத்தணும் அப்படின்னு. உரையாடல் நடத்தினா இதை தீர்க்க முடியுமா? நீதிமன்ற தீர்ப்பே ஏற்கனவே ஒப்பந்தங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் நடைமுறை இருக்கிற போது இது மாதிரியான உரையாடல்கள் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு சுமூகமாக முடிக்கும் அப்படின்னு நம்பலாம்? இல்லை, அதாவது எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பல்வேறு வகையில் தொடர்புடையவர்களாக இருக்கும். எனவே ஒருத்தர் கையில் தான் எல்லா விதமான வளங்களும் இருக்குது என்று அர்த்தம் இல்லை. சார் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு. தமிழக அரசாங்கம் கடிதம் எழுதியிருக்கணும். இப்போ சார் கூட என்கொயரி வேணும்னு சொன்னார். முதலமைச்சர் எல்லாத்துக்கும் டேட்டு போட்டு எழுதுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க இந்த கடிதத்தில் அவங்க அப்படி இத்தனாம் தேதி நாங்கள் இதுக்கு பதில் எழுதணும்னு எழுதலை. என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய சுற்றுச்சூழல், வனங்கள், பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின் பல கடிதங்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்கவில்லை என மதிப்பீட்டு குழு தனது கூட்ட நிகழ்வு அறிக்கையில் தவறாக குறிப்பிட்டுள்ளது. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனாம் தேதி கடிதம் எழுதினேன் என்று தான் சொல்லுவாங்க.
இன்னொன்று சமீப காலமாக இப்போ நேற்றைக்கு முன்தினம் நம்ம சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள சிஏஜி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இது 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 ஒரு ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கம் நிர்வாகம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்கிற கேள்வி வருது. நீங்கள் 2012 17 வரை 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்திற்கு விவசாயம் சார்ந்த ஒரு திட்டங்களையே உருவாக்கலைன்னு சொல்லி சிஏஜி சொல்லுது. ஸோ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வருகிற கடிதங்களை பார்த்து பேசணும், அது ஒரு பகுதி, நான் அதை இல்லைன்னே சொல்ல. ஆனால் மத்திய அரசாங்கம் இது ரொம்ப டெக்னிக்கலாக, நான் ஏன் சொல்கிறேன்னா திரும்ப டெக்னிக்கல்னு சொல்கிறேன்னா, ஒரு மாநில அரசிடமிருந்து கடிதம் வரல. இப்போ நீங்கள் மின்சாரம் சம்பந்தமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக வரும்போது உதய் திட்டத்தை ஜெயலலிதா அமுல்படுத்தலை அப்படின்னு பகிரங்கமாக பேசினார் தேர்தல் நேரத்தில். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அப்படி ஒரு அஜெண்டாவே வராத போது இங்கேருந்து எதுவும் வரலை என்று பேச வேண்டிய அவசியம் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, உரையாடல் குறித்து நீங்கள் சொன்னது என்னன்னு சொன்னால், அந்த உரையாடல் என்பது வெறுமனே தனிப்பட்ட ஒரு நபரிடம் என்று நான் பேசலை. ஒரு முதலமைச்சரோடு பேசுவது, அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சரோட, நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு பேசுவது என்பதல்ல. இந்த டோன் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடுவது என்பது ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமே எல்லாவற்றையும் தீர்த்துவிடும் என்று நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஒவ்வொரு தரப்பும் எதிரும் புதிருமாக முட்டிக்கொள்ளுகிற நிலையை அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். பக்கத்தில் இருக்க நாடுகளோடு நமக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், இப்படி பல, நீங்கள் 5 நதிகள் பாயிற இடத்துலையே கூட இப்போ சமீபத்தில் சட்லஜ் நதியிலிருந்து அடுத்த கட்டமான நடவடிக்கை தானே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்டங்கள் தானே. அதையே நடைமுறைப்படுத்தாத போது இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வை கொடுக்கும் நம்ப முடியும்? இல்லை, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் வந்து பற்றாக்குறையை பகிர்ந்து கொள்வது என்று வருகிற போது அதை ஏற்க வைக்கிற ஒரு மனோநிலை தேவையானது. அந்த மனோநிலையை நீங்கள் உருவாக்காமல் சாவனிஸ்ட் லைன் முழுக்க வெறியோடு மட்டும் ஒன்றை நீங்கள் எதிர்கொள்ளுகிற போது நிச்சயமாக எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட போகிறதில்லை. கடந்த காலத்தில் இது வரலையே, அப்போ நீங்கள் இப்போ ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பற்றாக்குறை என்பது இருக்கிறது. இந்த பற்றாக்குறையை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கிறது, பற்றாக்குறையை எப்படி பகிர்ந்து கொள்வது. நீங்கள் வளத்தை பகிர்ந்து கொள்வது என்பது வேற, வறுமையை பகிர்ந்து கொள்வது என்பது வேற. பற்றாக்குறையை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது வேற. ஏன் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான இந்த நதிநீர் பிரச்சனைகளை பேசி இல்லை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது? இல்லை, எப்படி பார்க்கணும்னா, சில பிரச்சனைகள் பரந்த நாடு, பலவிதமான மொழி பேசும் நாடு, பலவிதமான கல்ச்சர் உள்ள நாடு. இந்த நாட்டில் சில பிரச்சனைகள்லாம் உச்ச நீதிமன்றத்தால் தீர்க்க முடியாது, மத்திய அரசால் தீர்க்க முடியாது. மாநில அரசோட முதலமைச்சர்கள் விவேகத்தோட நெடுநாளைய தேவையை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையில் போனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நான் உதாரணம் சொல்கிறேன், பலவிதமான நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. இப்போ கிருஷ்ணா வாட்டர் சென்னைக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? என்டி ராமராவும் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்தாங்க, அணுகுமுறையாக பேசினாங்க. இப்போ வந்து இதில் 3 மாநிலங்கள், நம்ம பீகார், மத்திய பிரதேஷ்லாம் பிரிக்கணும்னு வாஜ்பாய் காலத்தில் சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட்லாம் பிரித்தாங்க, ஒரு பிரச்சனையெல்லாம் பிரித்தாங்க. இப்போ பங்களாதேஷோட இப்போ பார்டர் இஷ்யூ பல வருஷமாக இருந்தது. மோடி அரசுவே பங்களாதேஷோட பிரச்சனையை தீர்த்துட்டாரு. எப்படி? ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. அந்த ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இல்லாமல் இதில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் இது பண்ணணும் அப்படின்னு பண்ணால், இது அடுத்த வீட்டு கோழி என் வீட்டில் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது இல்லை. அதனால் இதில் என்னென்னா, முதலமைச்சருங்கிறவங்க ஒரு நெடுநாளைய திட்டம் 1, நாட்டோட நன்மை 2, 3வது சுப்ரீம் கோர்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் லிமிடேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டே பண்ணணும். அது மாநில அரசு இன்னொரு அண்டை மாநிலத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அங்கே எந்த தீர்வும் இல்லை, மத்திய அரசிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகிறோம், அங்கேயும் அதுக்கான தீர்வு கிடைக்காத போது நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை இன்னமும் பின்பற்றப்படாமல். இதில் என்னென்னா பார்க்க வேண்டியது, பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையே நடத்தலை. அதாவது அணுகுமூலமான முறையில் பேச்சுவார்த்தையே நடத்தாமல் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து எப்படி சொல்ல முடியும்? எங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு? நடக்கவே இல்லை. அதாவது இந்த பிரச்சனை 4 தமிழ்நாடு இந்த பாதக 4 இந்த பிரச்சனையில் இந்த சிறுவாணி லேண்டு, இது மேகதாது எல்லாத்தையும் மிக்க பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முதலெடுத்து 4 மாநில அமைச்சர் கூட்டத்தை கூட்டணும், கூட்டி பிரச்சனை விவாதிக்கணும்.
விவாதிச்சுட்டு 4 பேரும் பேசிட்டு எங்களால் முடிவு காண முடியலைன்னா அவங்களே ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க, எங்களால் முடிவு காண முடியல, சரி நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறதே காக்கலாம் அப்படின்னு போகணும். அந்த கடைசியில் இது போவே இல்லை, இது வரைக்கும் பேசவே இல்லையே. என்ன கடிதம் செய்யிட்டு இருக்காங்க, இவங்க பக்கத்தில் ஃபோன் எடுத்து பேச கூட இல்லை, கடிதம் செய்யிட்டு இருக்காங்க. பிரதம மந்திரி கடிதம் செய்யறாங்க, முதல் மந்திரி கடிதம் செய்யறாங்க. அணுகுமுறையிலேயே அடிப்படை தவறு இது. இது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முதலமைச்சர்கள் அதுக்குள்ளே ஒரு விவேகம்னு சொல்ல விரும்பல நான், முதலமைச்சர்கள் அதுக்குள்ள பொறுப்புணர்ச்சியோட செயல்படாம எல்லா பிரச்சனையும் அரசியல் ரீதியா பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அரசியல் ரீதியாக பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனைனா, விவசாயிகள் போய் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க, மனிதாபிமான அடிப்படையிலாவது தண்ணீர் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் கூட வாழ விடுங்கிற அடிப்படையில் நீங்க இருக்கக்கூடிய பற்றாக்குறையை நீங்க போக்கிக்கணும், அந்த விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேணும்னு சொல்றாங்க. நீதிமன்றம் இந்த அளவுக்கு அறிவுரை கொடுத்த பிறகும் கூட அதற்கான தீர்வு கிடைக்காத போது இங்க இருக்கிற மாநில முதலமைச்சர் ரெக்வெஸ்ட் அடிப்படையில் அங்கே கேட்கிற போது என்ன தீர்வு அவங்க கொடுத்துருவாங்க? திரும்ப அவங்க எல்லா இடங்கள்லையும் சொல்லப்படுகிறது எங்க மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே தண்ணீர் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டமோ இல்ல மாநில முதலமைச்சரோட வலியுறுத்துறோ அந்த ஆக்கப்பூர்வமான தீர்வை நோக்கி இந்த பிரச்சனையை நகர்த்திடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது முழுமையாக அகற்றிவிடும் என்று நான் சொல்லலை. இப்போ சார் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க எங்கேயாவது அது கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், யாரோடவாவது பேசியிருக்காங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒரு ஜனநாயகத்தில் ஒருத்தர் மட்டுமே எல்லா விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இன்னொருத்தர் ரொம்ப சகஜமாக ஒரு விவசாயி இதுக்கு தீர்வு இதுன்னு சொல்லிட்டு கூட போவார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கு வெறும் அவர் சண்டைக்காரர், எனவே நடுவில் ஒருத்தர் வரணும், நாங்கள் ஆர்கியூமெண்ட் வைப்போம், எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னால் எல்லாம் டெக்னிக்கலாகவே நடக்கும். எல்லாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், அது அமலாகாது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? படம் எடுத்து போவீங்களா? எனவே இந்த உரையாடல் என்று நான் சொல்லுவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஜீவநதி தாமிரபரணி. சரி, எல்லா மாநிலங்களையும் தேசிய கட்சிகள் தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இதை அணுகுறாங்க இந்த பிரச்சனைகளை? இல்லை, அந்த பிரச்சனைகளை தான் அதான் நான் சொல்கிறேன். தேசிய கட்சியை விடுங்க, நான் அதனால தான் சொல்ல வர்றேன். பல பேர் இப்படி ஒரு கொஸ்டினை இப்படி எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தில் தோன்றி அந்த மாவட்டத்திலேயே கடலில் கலக்கிற நதி நம்ம தாமிரபரணி. டிஸ்பியூட்டே இல்லையா? டிஸ்பியூட் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அங்கே திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் பிரச்சனை வருது, தூத்துக்குடியில் இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயத்துக்கும் பிரச்சனை வருது, தூத்துக்குடியில் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் பிரச்சனை வருது. இதை நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க? நீங்கள் மருதூர் கீழக்கால் மேலக்கால் மருதூர் அணையில் இருந்து தூத்துக்குடிக்கு 4வது பைப்லைன் வர்றதுக்கு அங்கே இருக்க விவசாயிகளில் ஒரு பகுதி எதிர்ப்பு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வெறுமனே கேரளா தமிழ்நாடு, கர்நாடகா தமிழ்நாடு, ஆந்திரா தமிழ்நாடு என்று மொழியை வைத்துக்கொண்டோ அல்லது பரப்பளவை வைத்துக்கொண்டோ இதனால் தீர்க்கப்படவில்லை என்று நீங்கள் முன்வைச்சிங்கன்னா நியாயம் கிடையாது. நான் தூத்துக்குடியில் வசித்த போது தூத்துக்குடி நகராட்சி பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய டேப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துலேருந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நான் வேலைக்கு போனோன்னா 10 குடம் தண்ணி எடுத்து வச்சுட்டு போகிற போது பக்கத்தில் இருக்கவங்க அது சொந்த பந்தங்களுக்குள்ளேயே தகராறு வருது. அப்போ என்னன்னா, இதை புரிந்து கொண்டு நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சட்ட ரீதியாக தீர்க்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் முடிவெடுத்தால் வேறு வழியே இருக்காது. சில நேரத்தில் ஏதாவது கட்டுப்பட வேண்டும் என்கிற நிலைமை வரும். அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் அரசாங்கம் கோர்ட்டுக்கு போகணுமே தவிர எல்லாத்துக்கும் கோர்ட்டு, எல்லாத்துக்கும் கடிதம், எல்லாத்துக்கும் சட்டசபையில் தீர்மானம் என்பது ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது தீர்வுகள் தேவையா? நீர் மேலாண்மை முறைகள் சார்ந்து இதில் ஒரே வழிதான் இருக்கு. அதாவது இந்த தமிழ்நாடோட அணுகுமுறை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கடிதம் செய்து கேஸ் போட்டு இல்லை மோடிக்கு கடிதம் செய்து பிரச்சனையை தீர்த்துடலாங்கிறது நடக்காது. இன்றைக்கி இந்த பிரச்சனை 10 வருஷம் 15 வருஷம் நீட்டிட்டு போகும். முதலமைச்சருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்ன? தான் பாலிட்டிஷியனில் ஸ்டேட்ஸ்மேன் காமிச்சிட்டு நேராக அவங்க 4 பேரையும் கூப்பிட்ட உடனே என்னென்னா 2 நாட்டில் 2 இருக்குது. ஒன்று அரசியல்வாதிகளோட கருத்து, மக்களுடைய கருத்து. மக்களுடைய கருத்து அநேகமாக அரசியல்வாதிகளோட கருத்தை விட வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு கருத்து நாட்டுக்கு நன்மை வேணுங்கிறது, அரசியல்வாதிகளோட கட்சி அரசியல் கட்சிக்கு வேணுங்க. அதான் ஒரு வித்தியாசம். அந்த சமயத்தில் என்ன இவங்க மீட்டிங் கூட்டினாங்கன்னா முதலமைச்சர் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா 4 மாநிலங்களும் கணிசமான அளவில் ஒன்று மற்றதை சார்ந்து இருக்குது. எவ்வளவோ கேரளைட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாடு தொழில் நிறுவனம் கேரளாவில் இருக்குது, கர்நாடகா இருக்குது. அதனால் இது சண்டை போட்டுன்னு இருக்கிறது கவலையாக இருக்குது. தொழிலாளர்கள் வேலை பண்ணுறவங்களுக்கு இங்கேருந்து ஒருத்தர் லீவுக்கு வந்திருக்காரு, நாளைக்கு பெங்களூருக்கு ஆஃபீஸ் போக முடியல, ஏன் பஸ் ஓடலை, வருத்தப்படுறாங்க. ஏன் அனாவசியமான ஒரு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, சுமூகமாக தீர்க்கக்கூடாதுன்னு. அதனால் சுமூகமாக தீர்க்க முடிய இந்த மாதிரி அணுகுமுறையை தமிழ்நாடு முதலமைச்சர் கடைபிடித்தாருன்னா மக்களிடையே பெரிதான ஆதரவு கிடைக்கும். ஆனால் ஒன்றும் அவர் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்கட்சிகள் எதிர்க்கும். அதான் நீ பரவாயில்ல
மக்களோட ஆதரவு இருந்தா போறோம். அப்ப என்ன ஆகும்? இல்ல நதிநீர் பிரச்சனையில எல்லாரும் ஒரே கருத்து தான் இருக்கிறாங்க. இல்ல, எல்லாரும் இன்னைக்கு ஒரே கருத்தா இருக்காங்க. இன்னைக்கு ஒரே கருத்தா இருக்காங்க. நாளைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க ஒரு முயற்சி எடுத்து 4 முதலமைச்சர்களும் சேர்ந்து ஒரு தீர்வு எடுத்தாங்கன்னா எதிர்கட்சிகள் கட்டாயம் எதிர்க்கும். அதான் இன்னைக்கு நாட்டை பரவாயில்ல. அதுக்குதான் என்ன வருதுன்னா அந்த முதலமைச்சரோட பர்சனாலிட்டி. அதுக்குதான் சொல்றேன் நான், முதலமைச்சர்கள்ங்கிறவங்க ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை, விவேகம், நெடுநாளைய நன்மை அதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை தீரும். இது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த 4 ஸ்டேட்ஸ். இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லையே, இதை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோமே, ரொம்ப கேட்டகரிக்கலாக சொல்லியிருக்கோம். பட் இது உடனடியான நிலைப்பாடு. மற்ற நீங்கள் தமிழகத்தினுடைய நலன், உண்மையிலே தமிழகத்தில் அது காவிரியாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும், தமிழக விவசாயிகள் நலன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான். இல்லை, வைக்க கூட நீதிமன்றத்திற்கு போகிறதா சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாரு. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இதில் எதிரும் புதிருமான கருத்துக்கள் வரும். நான் சொல்கிறது நீங்கள் நீதிமன்றம் உடனடியாக நிறுத்துவதற்கு உதவுங்க. நான் கடந்த காலத்தில் பரம்பிக்குளம் ஆர்டிஆர் தொலை இஎம்எஸ் இருக்கிற போது அது எவ்வளவு ஸ்மூத்தாக நடந்ததுன்னு வரலாறு பதிவு பண்ணியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சார் சொன்னார்ல, அப்படி ஒரு நிலைமை வரும். 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் கூட அதன் மீது விமர்சனம் வரும். ஆனால் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். எப்போதுமே யதார்த்தத்தை மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையை நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கூட ஆகலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு வெறுமனே நான் லெட்டர் எழுதிட்டேன், ரெசல்யூஷன் போட்டேன். நீங்கள் இலங்கை பிரச்சனைனாலும் ஒரு ரெசல்யூஷன், காவிரி பிரச்சனைனாலும் ஒரு ரெசல்யூஷன். அது என்னது? ஒரு சாலிடாரிட்டியை காட்டுறது. நீங்கள் சாலிடாரிட்டியை முதல்ல டிஸ்கஷனில் கொண்டு வாங்க. சார் சொன்னார், அந்த அந்த இது இருக்குல்ல, ஏன் ஏற்க மாட்டாங்க? நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயும் எதிர்கட்சிகள் பேச முடியாது, தனியாக கூடியாவது உங்களோட பேசலாம், ஆலோசனை சொல்லலாம்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க? எல்லாம் தெரிந்தவரா இவர்? உலகத்தில் அப்படி யாராவது இருக்க முடியுமா? எதை பற்றியும் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அது சிரமத்தை உருவாக்கும். முதலமைச்சருடைய அணுகுமுறையும் இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு சீதாராமையா. ஆனால் வாங்கணும் நிலையில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன், விவசாயிகளோட பேச மாட்டேன், எதையுமே பேச மாட்டேன். என்ன முதலமைச்சர் அவங்க? இல்லை, தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லையா? நீதிமன்றங்கள் மூலமாக கடிதங்கள் எழுதுறாங்க, தேவையான முயற்சிகள். அதில் தான் சொல்கிறேன், எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் சரி என்று நினைக்கிற எந்த அரசும் தனிநபரும் எந்த கட்சியும் அது கொஞ்ச நாள் அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆட்சி காலம் ஓடலாம். ஆனால் நிச்சயமாக வரலாற்றில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் சபிக்கப்படுகிற நிலைமையும் இருக்கும். அது தமிழகத்தினுடைய நிலையோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் என்ன, நீங்கள் டிக்டேட்டரா? கிடையாது. இல்லை, யூ ஹாவ் டு டேக் எவ்ரிபடி இன்டு கான்ஃபிடன்ஸ். நீங்கள் ரிசர்வ் வங்கியின் சுதந்திரத்தை உறுதி செய்வது அவசியம் அப்படின்னு ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் பேசியிருக்கிறாரு. சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரா, இல்லை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை? அதாவது ரகுராமராஜன் ஒரு பொருளாதார துறையில் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அதனால் அவர் ஒரு கருத்து சொன்னால் அது கொஞ்சம் கூர்ந்து நோக்கணும். இருந்தாலும் அவரோட பேச்சு எனக்கு புரியல. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ரிசர்வ் பேங்க்கு சுதந்திரம் போடலைங்கிறாரு. சுதந்திரம்னா எந்த அளவு சுதந்திரம் அதை பற்றி பேசவே இல்லை அவர். சுதந்திரம்னா ஒரு சுதந்திரத்தில் 2 விதமான, எப்போவுமே கண்ட்ரோல்டு ஃப்ரீடம் இது ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பேங்க் எப்படி பண்ணி இது நடவடிக்கிறது? அரசாங்க கொள்கைகள் ஒன்று இருக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு. அந்த அரசாங்க பொருளாதார கொள்கை இருக்கும். அந்த கொள்கைக்கு எதிராக ரிசர்வ் பேங்க் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரே நாட்டில் ஒரே ரணகலமாக இருக்கும். அது முடியவே முடியாது. அது அடிப்படை உண்மையாக புரிஞ்சுக்கணும். அதனால் சுதந்திரம்னா இப்போ கோர்ட் இருக்குது, நீதித்துறை அது சுதந்திரமாக பணியாற்றுறது, எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாக பணியாற்றுறது, இன்ஃபர்மேஷன் கமிஷன் சுதந்திரமாக பணியாற்ற கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது மாதிரி இவர் சுதந்திரம் எதிர்பார்த்தாருன்னா ரொம்ப தவறு. ஏன்னா அதாவது 2 காரணம் ஒன்று சொல்லியிருக்காரு அவர். இந்த ரிசர்வ் பேங்க்கில் அரசாங்க கட்டுப்பாடு இருக்குது. அரசாங்க கட்டுப்பாடு மாத்திர பல கமிட்டிகளில் அரசாங்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள பொருளாதார வளர்ச்சி, புதிய அணுகுமுறை, விஞ்ஞான ரீதியில் உள்ள மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் புரியலைன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அன்சாரிட்டபிள் ரிமார்க், அது ஒத்துக்க முடியாது. அதாவது தனியார் துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப படித்தவங்க, அரசாங்க துறையில் இருக்கவங்களாம் படிக்கல, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தவிர அரசாங்கம் ரொம்ப படித்தவங்க இருக்காங்க, விவரம் இருக்காங்க. இவர் ஒரு அடிப்படை தவறு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்க சுதந்திரம் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த சுதந்திரத்தை அவங்க டிஃபைன் பண்ணணும். எந்த மாதிரி சுதந்திரம் சொல்லணும். 2வது அதுக்கு என்ன பேசிஸ் சொல்லணும். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
அரசாங்கம் வந்து நல்ல சோதனை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ வட்டி விகிதம் இருக்குது. வட்டி விகிதத்தில் ஒரு அரசாங்கத்துக்கும் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கும் ஒரு அபிப்பிராய வித்தியாசம் இருக்குது. குறைக்கிறதா கூட்டலான்னு மத்திய அரசு இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. இப்போ வாராக்கடன் இருக்குது பேங்க்கில். வாராக்கடன் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க? வாராக்கடன் பணத்தெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ரிசீவபிள்ஸ்னு போட்டுருவாங்க. அதாவது வரக்கூடிய பணம்னு போட்டுருவாங்க. இப்போ அசட்ஸில் வந்து லாபம் மாதிரி காமிக்கும். அது தவறுன்னு சொல்லி வாராக்கடன் நீங்கள் மாதிரி போடக்கூடாது, வாராக்கடன் போடுங்க. நான் உடனே நினைச்சு ஒரே நாளில் லாபமாக எங்கே இருந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் பல பேங்க்கு நஷ்டமாக போயிடுது. அதெல்லாம் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொதுத்துறை வங்கிகள் வந்து நஷ்டமாக எங்கிறதுனா நாட்டில் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போகும். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுது. இருந்தாலும் அரசாங்கம் இடப்பட்டிருக்கலாம், அரசாங்கம் இடப்படலை. அதனால் சுதந்திரம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தவறுன்னு தோணுது எனக்கு. அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அரசோட கொள்கைகளை பிரதிபலிக்கணும், அரசு சொல்றதானே கேட்கணும். தனியா செயல்படுறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? இல்லை, அதாவது இதில் ஒரு சுதந்திரமும் கட்டுப்பாடும். நீங்கள் சுதந்திரம் என்கிற போதே கட்டுப்பாடு சம்பந்தமானதும், கட்டுப்பாடுன்னு பேசும்போது அதில் ஒரு சுதந்திரம் என்பதும் அடங்கியே இருக்குது. அப்சல்யூட் சுதந்திரம், எந்த தங்குதடையற்ற சுதந்திரம், தங்குதடையற்ற கட்டுப்பாடு என்று எதுவுமே கிடையாது. என்ன பிரச்சனைனா, நம்முடைய கான்ஸ்டியூஷன் சில வரையறைகளை உருவாக்கியிருக்கு. அது செக் அண்ட் பேலன்ஸ். இதில் இவருக்கு கொஞ்சம் கூடுதல் அதிகாரம், அதில் அவருக்கு கூடுதல் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ வர்ற பிரச்சனை என்ன? இவர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் சுப்பாராவும் அப்படி இருந்திருக்காரு, அதை இவரும் சுட்டி காட்டியிருக்காரு. நீங்கள் பொதுவாக இந்த நெருக்கடிகள் வருவதற்கு முன்பாக, பொருளாதார நெருக்கடிகள் வருவதற்கு முன்பாக இந்த நிதி கொள்கையும் பணக்கொள்கையும் எந்த விதமான முரண்பாடும் பெருசாக வெளியே வந்தது கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் இந்த நிதி அதிகமாக மாறிவிட்ட பிறகு, இந்த சர்வதேச நிதி வந்த பிறகு அது இப்போது எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்துகிற நிலைமையில் இல்லை. ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு நிதி வருவதை நான் கட்டுப்படுத்த முடியாது. ரிசர்வ் பேங்க் மூலமாக வர்றதை நான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர, பங்குகளின் மூலமாக வருவதை நான் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நிலைமை முன்னால் இருந்ததை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி வரும்போது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அது பார்க்கிற வேலையை சரிப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு வந்திருக்கு. அப்போ அதில் தான் இந்த முரண்பாடுகள் வருது. முரண்பாடுகள் தவிர்க்கவே முடியாது. இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் முரண்பாடுகள் தீர்க்க முடியாது. ஆனால் முரண்பாடுகளுக்கு தீர்வு காணுகிற முறை இருக்கு இல்லையா? முரண்பாடே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. வருகிற முரண்பாடு எப்படி தீர்க்கப்படுகிறது என்பது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவர் நீங்கள் இவரை கொண்டுட்டு வரணும்னு சொன்னால், ஆகா ஓஹோ, இந்த ஊர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எந்த ஊரில் அவர் படித்தாருனாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அவர் உடனே வரணும்னு சொல்கிறதும், உங்களோட ஒரு முரண்பாடு வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த ஆளை உதச்சி அனுப்பணும், சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்களை வச்சு பேசுவது என்பதும் ரொம்ப மோசமானது. நான் ஒன்றும் அவர் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முதலாளித்துவத்தையே கூட முதலாளிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு, குரோனி கேபிட்டலிசத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஸோ ரகுராம் ராஜன் மீதான அட்டாக் என்பது குரோனி கேபிட்டலிசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சார் சொன்னார், வாராக்கடனை நீங்கள் ஒரு புக்லேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், லாபம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்ன பிறகு தானே இன்றைக்கி சில இஷ்யூஸ் உங்களுக்கு ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதை சொல்லுவது, அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதலாளிகள்கிட்ட இருந்து முதலாளித்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவர் ஒரு முடிவு எடுக்கிற போது அடுத்த செக்மெண்ட்ல இன்னும் இதை நம்ம விரிவாக வேறொரு தளத்தில் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. ரயில்வே துறையை நவீனப்படுத்த தனியார் பங்களிப்பு அவசியம் அப்படின்னு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. பொதுத்துறையால் அதை நவீனப்படுத்த முடியாதா? தனியார் பங்களிப்பு கட்டாயம் அவசியமா? எப்படி பார்க்கலாம்? இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான பேச்சு அது. அதாவது இன்றைக்கி ரயில்வே துறையை மேம்படுத்தணும்னா நிர்வாகத்துறையில் பல மேற்பாடுகள் செய்யலாம், அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயம் தொழில் நுணுக்க வழியிலையும் விஞ்ஞான வழியிலையும் பலவிதமான மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாற்றங்கள் செய்யும்போது அது தனியார் துறையை ஈடுபடுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு மேலே சில தொழில்நுட்பங்களில் அரசாங்கத்துக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது திருவனந்தபுரத்துலையும் ஸ்ரீகரிகோட்டால். பிரமிக்கத்தக்க முன்னேற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு 70% அவங்க பண்ணுற பொருட்கள்லாம் தனியார் துறையில் தான் பண்ணப்படுது. ஒரு ஹைட்ரஜன் மீத்தேன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது,
அதுக்கு மேலே போகிறதுக்கு ஃபியூவல் அது வேணும். ஆந்திரா சுகர்ஸோட ஒரு கம்பெனியோட இஸ்ரோ இணைஞ்சு அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுங்கங்கிறாங்க, செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல நுணுக்கங்கள் வந்து வேகமாக முன்னேறணும்னா தனியார் துறையில் உள்ள எக்ஸ்பர்டைஸை நம்ம வந்து கட்டாயம் பொதுத்துறையை ஏற்படுத்தணும். அதாவது தனியார் துறையினா உன்னை வெறுக்கணும், தனியார் துறைனா ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களும் இந்தியர்கள், நம்மளும் இந்தியர்கள், அவங்களுக்கு எவ்வளோ நாட்டம் இருக்கோ நமக்கும் நாட்டம் இருக்குது. அதனால் இது தனியார் துறையில் பொதுத்துறைன்னு பார்க்கக்கூடாது. தனியார் துறையில் உள்ள எக்ஸ்பர்டைஸை ரயில்வேயில் உபயோகிக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆக்கப்பூர்வமான பேச்சுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பொதுவாக பேசுகிறது வேறு, இது ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த தனியார் துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தனியார் நிறுவனம் 50% ஒரு தனிநபருடைய பணத்தை போட்டு உருவாக்கப்பட்டிருக்கா? நான் என்ன சொல்கிறேன், தனியார் எக்ஸ்பர்டைஸ் அரசாங்கம் இருந்ததுன்னா தனியாரிடம் இருக்கக்கூடிய இந்த இதையெல்லாம் வாங்கக்கூடாது, தொழில்நுட்ப அறிவையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சொத்துக்களை இதன் மூலம் அவர்களிடம் ஒப்படைப்பது என்பது தான் பிரச்சனையே தவிர தனியார். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குமா, அவங்களுடைய ஆக்சுவலாக ஒரிஜினலாக பிளான் என்னென்னா கட்டடம்லாம் இருக்கும், பயன்படுத்துறது அவங்க பயன்படுத்துவாங்க. இதன் மூலம் நான் என்ன கேட்குறேன், கடந்த காலத்தில் நீங்கள் சில முயற்சிகளை பண்ணியிருக்கீங்க, இதன் காரணமாக தனியார் துறையினுடைய பங்களிப்பின் காரணமாக ஏற்கனவே இருந்ததை விட அரசாங்கத்துக்கு அல்லது பொதுமக்களுக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கிறது, அது அரசு துறையாக இருந்ததை விட வந்திருக்கிறது என்று 1, 2, 3ன்னு சொல்ல முடிஞ்சால் அது பெட்டர். நீங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலை கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் 4 வழிச்சாலை வருகிறது என்றால் கட்டாயம் நிச்சயமாக அது கொஞ்சம் நாள் கழித்து கூட வந்திருக்கும். ஆனால் பர்மனண்ட்டாக ஒரு வெளிநாட்டுக்கு போவது போன்று சுங்கம் கட்டுகிற ஏற்பாட்டை என்னுடைய நாட்டில் நான் நடமாடுவதற்கு ஒரு தடை விதிக்கிற ஏற்பாட்டை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரயில்வே துறை நாளைக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நான் கேட்குறேன், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணக்கூடியது, இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு ஆம்னி பஸ்ஸில் மற்றவங்க எவ்வளவு வாங்குறாங்க, நீங்கள் வசதியாக வச்சுருக்கோன்னு சொல்லலாம், மற்ற எல்லாமே சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு கொடுக்குற நீங்கள் விலை என்னது? சரி, எவ்வளோ தான் வசதியாக வச்சுருந்தாலும் தீபாவளி நேரத்தில் அதை போல் 3 மடங்கு வசதியோடவா வச்சுருப்பீங்க? இப்படி கட்டுப்பாட்டை எங்கேயாவது கடைப்பிடிக்கிறாங்களா? அப்படி கொள்ளையடிப்பதற்கான ஒரு சுதந்திரத்தை நீங்கள் அனுமதிக்க முடியுமா? கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. தனியார்னா ஏமாத்துவாங்களா, தவறு பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்கன்னு ஒரு தவறான மனப்பான்மை தான் இருக்கு அப்படின்னு அவர் உதாரணங்களை சொல்றாரு. ஆம்னி பஸ் உதாரணம் சொன்னார். ஆம்னி பஸ்ஸில் 2 மடங்கு 3 மடங்கு வாங்குறாங்கன்னு சம்மந்தம் இல்லை. இது எப்படி பார்க்கணும்னா, இதை இன்னும் கொஞ்சம் பரந்த நோக்கத்தில் பார்க்கணும். ஆம்னி பஸ் எவ்வளவோ நிர்வாகங்கள் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது டிவிஎஸ் நிர்வாகம் இருந்தது திருச்சி மதுரையிலலாம். நாங்கள்லாம் பஸ்ஸில் ஏறும்போது அரசாங்க பஸ் தான் டிவிஎஸ் பஸ்னால் ஒரு டிவிஎஸ் பஸ்ஸில் தான் ஏறுவோம். ஏன்னா டிவிஎஸ் பஸ்ஸில் ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கனிவாக நடந்துப்பாங்கன்னு ஒரு ஒரு வியூ, அந்த மாதிரி வியூ இருந்தது. அதனால் தனியார் துறையில் ஏமாத்துறவங்க இருக்காங்க, தனியார் துறையில் நல்லபடி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி அரசாங்க துறையில் ஏகப்பட்ட பேருந்து வருகிற போது கூட உங்களுக்கு ஒரு தெரிவு இருக்கு இல்லையா? அரசு பேருந்து, தனியார் பேருந்துங்கிறது ஒரு தேர்வு இருக்கு. நீங்க டோல்கேட்டை வந்து எப்படி நீங்க நிராகரிச்சுட்டு எப்படி நீங்க பயணம் பண்ண முடியும்? இங்க எந்த மதுரை போறீங்க, திருச்சி போறீங்கன்னா நீங்க அதை நிராகரிச்சுட்டு எப்படி வேற எந்த வழியில நீங்க பயணம் செய்ய முடியும்? இல்லை, அதாவது நிராகரிக்கிற கொஸ்டினே கிடையாது. அதாவது 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று பப்ளிக் செக்டார், ஒன்று ஜாயின்ட் செக்டார், ஒன்று இது ப்ரைவேட் செக்டார், 3 கான்செப்ட் இருக்குது. பல பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் நஷ்டத்தில் ஓடுறது, பல பப்ளிக் செக்டார்கள் லாபத்திலையும் ஓடுது. அதே மாதிரி தனியார் துறையில் பல நஷ்டத்தில் ஓடுறது, பல நாடுகள் ஓடுறது. அதனால் நஷ்டத்தில் ஓடுறதா லாபத்தில் ஓடுறாங்க தனியார் துறையா பொதுத்துறையாங்கிற அவசியமே இல்லை. அந்த நிர்வாகம் யார் நடத்துகிறாங்க, எந்த முறையில் நடத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு டிராவங்கூர் டைட்டேனியம் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று, அதில் நான் தான் ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜராக இருந்தேன். ரொம்ப லாபகரமாக ஓடிந்தது. இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமாக ரொம்ப நஷ்டமாக போயிட்டுருக்கு. ஏன்னு எனக்கு புரியல. கடைசியில் அங்கே போய் விசாரித்தேன், ஒன்றும் இல்லை சார், தலைமை தான் சார். அதனால் இந்த பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் கான்செப்ட் வந்து அது ஒரு அரசியல் ரீதியோ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பப்ளிக் செக்டார் சொல்லியிருக்கிற சைனாலாம் விட்டாச்சு இந்த தொழில், நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். நஷ்டம் வரக்கூடிய எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுகிறது, நஷ்டம் வரக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுகிறது. முடியாது. அதாவது வித்தியாசம். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 3 ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட் இந்தியாவில் வந்து யூரியா வந்து நம்ம 7 மில்லியன் டன் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்காக 3 ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட் ரிவைவ் பண்ணணும்னு பிரதம மந்திரி மோடி தீர்மானிச்சோன்னா பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார்லாம் கூப்பிட்டாங்க, வந்து முதலீடு செய்யணும். ஒரு தெரியுமே முன்னேற வரல. ஒன்று என்ன பண்ணார், சரி நானே பப்ளிக் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போட்டார். 6,000 மொத்தம் 18,000 கோடி பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட் பண்ணி 3 ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இதில் வந்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார்னு பார்க்கும்போது
இது உதர்ந்தது அது மோசம்லாம் சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. நாட்டுக்கு தேவை பப்ளிக் செக்டாரும் தேவை, ப்ரைவேட் செக்டாரும் தேவை. ரெண்டும் எலிகெண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணணும். லஞ்சம் இருக்குது, தவறாக பண்ணுறாங்கன்னா அதை தீர்க்க வேண்டியது அரசாங்கத்தில் பொறுப்பு. 3 தடவை வாங்குறேன்னா ஏன் வாங்குறேன்னு ஏன் கேட்கல அரசாங்கம்? கேட்கல. ஆரோக்கியமான போட்டி இருக்குமா இரு தரப்பும் ஒரு துறைக்குள்ள வருகிற போது? அப்படித்தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. நான் வந்து தனியார் துறை இருக்கவே கூடாது என்கிற அம்சத்திலிருந்து நான் ஒரு காலமும் பேசலை. ஆனால் இந்த அரசாங்கம் தனியார் துறையை ஊக்குவிக்கிற முறை இருக்கு இல்லையா, அது குறித்து தான் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். நீங்கள் வந்து ரிலையன்ஸ் வந்து அதில் கூட இப்போ சில அம்சங்களை கடந்த காலத்தில் ஒரு தொழில் நான் செஞ்சிட்டு இருந்தேன்னா அந்த தொழில் சார்ந்த அமைச்சரவை பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இருந்திருக்காங்க. பல பேர் டிடிகேலாம் அப்படி இருந்திருக்காரு. பட் ப்ராப்ளம் உங்களுக்கு இங்கே எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த பிரைவேட் நிறுவனங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்களாக பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்ளும்போது அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக வருது. இப்போ சார் என்ன சொன்னார், நீங்கள் இதுவா அதுவான்னு பிரச்சனை இல்லை, தனியார் துறை சிலது ஆமாம். இப்போ சார் சொன்னார் ஃபெர்டிலைசர் 7 மில்லியன் டன் இறக்குமதி பண்ணுறோம். நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் கூப்பிட்ட பிறகும் வரல, இல்லை லாபம் கொள்ளை லாபம் இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்கல்ல. அப்போ நஷ்டம் வந்தாலும் அதை சரி பண்ணுறது யார்? அரசு துறை தானே பண்ண முடியும். இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு. நஷ்டத்தில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனங்களும் இருக்குன்னு தானே அவர் இல்லை, தனியார் நிறுவனங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சாய்நாத் வந்து ஒரு புத்தகம் எழுதினார், எல்லோரும் ஏன் இந்த ஒரு வறட்சியை விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதாவது இந்த தனியார் நிறுவனங்கள் யாரும் 100% போட்டு அதை உருவாக்குறது கிடையாது. இப்போ நீங்கள் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட அந்த கைட்லைனை பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு சொல்கிறதே 30% நீ கையிலேருந்து கொண்டு வா, 70% பேங்கு லோன் தரும், இத்தனை சதவீதம் தரும் என்று சொல்லித்தான் அவங்க சொல்கிறாங்க. எனவே இது முழுவதுமே பப்ளிக் மணி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது பொதுமக்களுடைய பணம் தான். அந்த ஒரு நஷ்டத்தில் இருந்ததுன்னா, சொந்தமாக இருந்ததுன்னா மூடிட்டு போயிடுவார். அதுலேயே அரசினுடைய பங்கு இருந்ததுன்னா அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் விஜய் மல்லையா கேஸில் அதைத்தானே சொல்லுவாங்க, லோன் வாங்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவுக்கு அவருக்கு லோன் கொடுப்பாங்க, சாதாரண ஆளுக்கு போய் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது மூழ்கி போகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அது கலெக்டிவ் டிசிஷன், எல்லாருக்கும் சேர்ந்தது, இவர் தனி மனுஷனாக அதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நீங்கள் ஏற்க முடியும்? லாபம் தான் தனியாருக்கு முதன்மையான நோக்கு அப்படிங்கிற போது அவர்கள் வந்து சேவையை எப்படி வந்து முன்னிறுத்துவாங்க? இல்லை, அதாவது லாபம் சேவையும் ரெண்டாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்க நிறுவனங்களுக்கும் நோக்கு லாபம் தான், அரசாங்க நட்டம் வேணும். அதனால் லாபம் வேணும். லாபம் ஒரு நாகரிக முறையால் லாபம் வேணும். அந்த நாகரிகம் இல்லாமல் முறையில் வந்து ஸ்கேசிட்டி வரும்போது பப்ளிக் செக்டார் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது? ஏன்னா பப்ளிக் செக்டார் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் சொல்கிறேன், பப்ளிக் செக்டார் அணுகுமுறை வந்து பிரைவேட் செக்டார் அணுகுமுறை மாதிரியே தான் இருக்கும். லாபத்தில் கூட்டணும் டிவிடெண்ட் கூட்டணும்னு, அந்த டிவிடெண்ட் பப்ளிக்கு போகிறது, அரசாங்கத்துக்கு போகிறது. அவங்களும் வந்து விலையை கூட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டுனா உடனே விலையை கூட்டுவாங்க. ஐயோ விலையை கூட்டினா மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு பப்ளிக் செக்டார் நினைக்கிறேன். 2 பேருக்கும் இல்லை குறிக்கோள் லாபம் ஏற்படுத்துறது தான். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ரெண்டாவது ஒன்று சொன்னார், பிரைவேட் செக்டார் பணமெல்லாம் பப்ளிக்கோட மணி வருதுன்னு. பிரைவேட் செக்டார் பணமும் பப்ளிக்கோட மணி தான் வருது, பப்ளிக் செக்டார் பணமும் பப்ளிக்கோட மணி தான் வருது. இவங்களும் லோன் வாங்குறாங்க, அவங்களும் லோன் வாங்குறாங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. அதில் வந்து லோனை திருப்பி கொடுக்கணும். விஜய் மல்லையா மாதிரி ஓடி போனவங்க தவறு, அவங்கெல்லாம் ஒரு கரும்புள்ளி. அதுக்காக அதுவே நாட்டில் அத்தனை பேர் ஓடி போயிருக்கான்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவோ பிரைவேட் செக்டார்ஸ் நியாயமாக நடந்திருக்கு, நேர்மையாக நடந்துட்டு இருக்கு. உதாரணம் நிறையா சொல்கிறேன் நான். இப்போது ஒரே ஒரு எஃபிஷியன்சிக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனேன். காத்தால 10 மணிக்கு போனேன். 2:30 மணி வரைக்கும் நாளைக்கு வாங்க சார்ன்ட்டான். திருட்டு மறுநாள் காத்தால போனேன். மறுநாள் போனால் 12 மணி 1 மணிக்கு அப்புறம் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பாருங்க சார்னா. அவரை பார்க்க போனால் அவர் சாப்பிட போயிட்டாரு. அப்போ 2 மணிக்கு வந்தேன். திருப்பி 3ஆவது நாள் போனேன். அதே நான் 1 மாதத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனேன். காத்தால 10 மணிக்கு போனேன், 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். 6 நாளில் பாஸ்போர்ட் கிடச்சிடுது. யார் நடத்துனா? பிரைவேட் செக்டார் விட்டுருக்காங்க, எல்லாம் ஆஃப் இது ஒர்க். அதனால் வந்து அதே சமயம் பப்ளிக் செக்டார் ரொம்ப எஃபிஷியன்சியா ரன் பண்ற பப்ளிக் செக்டார் காமிக்க முடியும். நிறைய பப்ளிக் செக்டார் இருக்கு. இந்த மனப்பான்மை எல்லார்ட்டையுமே இருக்கு. தனியார்ட்ட போனா சிறந்த சேவை கிடைக்கும், கட்டணம் சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. தனியார்ட்ட வந்து கம்பேரிட்டிவா பொதுத்துறை நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சேவை நல்லா இருக்கு, நேரம் மிச்சமாகுது அப்படிங்கறதான் எல்லாருடைய பொது புத்தியில. ஒரு நாயை நீங்க முதல்ல கொல்லணும்னா அதுக்கு முன்னால அதுக்கு பைத்தியம் பேரு அதுக்கு பைத்தியம்னு பேர் வைக்கணும், பைத்தியம்னு நீங்க நம்ப வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. நீங்கள் கடந்த காலத்தில்
கிராமங்கள் தோறும் குக்கிராமங்கள் தோறும் பஸ் யாருங்க கொண்டு போனா? பிரைவேட் கொண்டு போனாங்களா? ஒரு வண்டியில் கட்டி, எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு வண்டி கட்டி போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தனியார் நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுத்தது அதை கிடையாது. அப்புறம் சார் சொன்னார், 2 பேரும் பொதுமக்கள்கிட்ட தான் பைசா வாங்குறாங்க, அரசுனாலும் சரி தனியார்னாலும் சரி. ஆனால் எல்ஐசியில் இருந்து வர்ற 2 லட்சம் கோடி டிவிடெண்டும் லாபமும் அவங்க கொடுக்கறது என்பது எனக்கு ரோடாக வரும், தெருவிளக்காக வரும், குடி தண்ணீராக வரும், மானியமாக வரும். ஆனால் நீங்கள் தனியார் முதலாளிகள்கிட்ட போகிறது எனக்கு அதுவாக வர்றதில்லை. அந்த டேக்ஸு கூட, வரியை கூட ஒழுங்காக கட்ட மாட்டேன்றாங்க. வோடஃபோனோட உங்களுக்கு அதுதான் பிரச்சனை, ரிலையன்ஸோட ஓஎன்ஜிசியில் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற ஒரு இதை வந்து நீங்க ஒரு கலெக்டிவா தனியார்னா இப்படிதான் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்க அதுக்கு தான் என்னன்னா உங்களோட டேர்ன் ஓவர், நீங்க எக்ஸக்கருக்கு அரசு கஜானாவுக்கு கொடுக்குற பணம் எவ்வளவு, ஓவராலாவே நீங்க கொடுக்கறது அப்படிங்கிற, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு உங்களுக்கு வருது என்கிற ரேஷியோ பல விஷயங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. நான் அதைத்தான் கேட்குறேன். நீங்க வந்து அப்படி வருவதில் ஒழுங்கா வரி கட்டி ஒழுங்கா நடத்தி அப்படி வர்றதை யாரும் கொஸ்டின் பண்றது கிடையாது. இப்போ சார் கூட சொன்னார், நான் பிரைவேட் முழுவதுமே மோசம் அப்படின்னு நான் சொல்ல, அதில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தனிப்பட்ட முறையில் மோசம்னு கூட நான் சொல்ல. ஆனால் அந்த சிஸ்டம் அஸ் அ ஹோல், அது ஒரு சிஸ்டம் என்கிற முறையில் லாபம் சார் சொன்னார், பிரைவேட் வந்து இது அரசு நிறுவனங்கள் முழுக்க லாபத்தை மட்டும் அது நினைக்கிறதில்ல. இப்போ உதாரணமாக கிராமப்புறத்தில் 5 பேரோ 10 பேரோ இருக்கிற இடம், டெலிஃபோனை எந்த தனியார் நிறுவனமாவது கொண்டு போயிருக்கா? அவன் டெலிஃபோன் வசதியே இல்லாமல் நீங்கள் வந்து நிராகரித்து விட்டுருவீங்களா? சமூகத்தினுடைய கூட்டு, நீங்கள் இதில் தான் இங்கே வர்ற உங்களுக்கு விஷயம் இருக்குது. ஒரு ஒரிசாலில் அந்த 10 கிலோமீட்டர் நடந்து போனார் ஒருத்தர். ஒரு சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சி அழுகி போனது. அது லாபம் நஷ்டம் கணக்கு பார்க்கறது. நான் ஏதோ கவர்மெண்ட் ஒரு வேன் கொடுக்கலைன்னு மட்டும் பார்க்கல, 10 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் போகிற மனுஷன் ஏன் இப்படி போகிறான், இவனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினச்சிட்டு அது போகிறான். இந்த கூட்டு மனச்சாட்சி என்பது எங்கே வரும்னு சொன்னால், இதில் எனக்கும் லாபம் இருக்கிறது. ஒருத்தர் கிராமப்புறத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த ஊருக்கு ஏன் ஒரு 4 பேருக்கு ஏன் பஸ் விடணும்னு இவர் நினைப்பார். அவர் அப்படி நினைக்கக்கூடாது, ஒரு அரசாங்கம் நினைக்கக்கூடாது. ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியுமா, திருமூர்த்தி மலையில் இப்போவும் பைப்லைன் இல்லாமல் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்ற நிலைமை இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் செய்வது தனியார் எங்கேயாவது செஞ்சிருக்காங்க? மல்லையாவையும் வோடஃபோனையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்க வந்து பார்க்கணும், கலெக்டிவா நீங்க யோசிக்க கூடாதுங்கிறீங்க, அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்க. அதையெல்லாம் நடக்காத போதுதானே இந்த கேள்விகள் திரும்பி வருது. தனியார்ல ஒரு சிலர் மட்டும் லாபம் அடைகிறாங்க, ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் கோடான கோடி மக்களுக்கு பல்வேறு சலுகைகளா போகிற போது எப்படி வலியுறுத்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம்னு வச்சுங்க, ஆயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ரிலையன்ஸ் லாபம் அடையும் போது அம்பானிகள் நிறையா எடுத்துகிட்டு போகிறாரு, சந்தேகம் இல்லை. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் போகிறது, தொழிலாளிகளுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, வேலை செய்வங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அவங்க பிஸ்னஸ் அசோசியேட்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. அதனால் பணம் பரவலாக பிரிஞ்சு தான் போடுது. அரசாங்கம் மாற்றம் தான் செய்யுது, தனியார் மாற்றம் செய்யணும், அது உண்மை இல்லை. நாட்டுக்கு பல நெருடல் ஏற்படுது. அது ஒரே ஒரு காரியம் சொல்லணும்னு என்ன சொன்னார், இப்போது அதாவது வில்லேஜில் போய் அவுட்லெட்ல அரசாங்கம் தான் பஸ்ஸை ஓட்டும், தனியார் பஸ்ஸை ஓட்டுமா அப்படின்னு கேட்டார். தனியாரோட கடனை இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அவர் மட்டும் அந்த கடனை எடுத்துட்டு போல, அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆமா, இதுல வந்து அப்படி எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறேன். நீங்க இப்போ அதுவும் நாட்டு வளர்ச்சி தானே. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இல்ல, ரிலையன்ஸ்ல நிறைய பேர் ஷேர் வாங்கி இருக்காங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் அந்த லாபம் போகல, எல்லோருக்கும் லாபம் போகுது நீங்க சொல்றீங்க. இப்ப கடன் வருகிற போது 9,000 கோடி கடன் வருகிற போது அந்த கடன் ஒருத்தருக்கு மட்டும் தானே போய் சேர்ந்திருக்கு, ஒருத்தருக்கு போல. அது எப்படி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வரும்போது அந்த கம்பெனி ப்ரொப்ரைட்டர் மேனேஜிங் டைரக்டர் பர்சனல் கேரண்டி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த இதுலயே விஜய் மல்லையா கேஸ்லயே அவரோட கேஸ்ல என்ன, நான் வந்து அதுக்கு ஒரு இன்னைக்கு டைரக்டரா இருக்கேன், நாளைக்கு வேற ஒருத்தர் டைரக்டரா வருவேன், கம்பெனி முழுக்க இருக்க போர்டை எல்லாரையும் பிடிக்க, என்ன மாத்திரம் ஏன் பிடிக்கிறது கேட்குறாங்க. அது போட்டு இன்னும் ஒரே ஒரு காரணம் சொல்றேன். இதை தனியார் துறையில் வந்து சொன்னார், இப்போ பஸ் வந்து வில்லேஜுக்கு, ரிமோட் வில்லேஜஸ்க்கு அரசாங்கம் பஸ் விடுறது, தனியார் பஸ் விடுறாங்களா? தனியாரால் செய்ய முடியாது. அரசாங்கம் ஏன், அரசாங்கத்தோட பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி மச் மோர். மக்களோட வரி வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க, சேவை செய்ய வேண்டி இவங்க வந்து என்ன பொருளை உற்பத்தி வேண்டியது லாபம் உண்டு. அதே தான் அது குறிவு. தனியார் துறையோட எதிர்பார்ப்பும் அவரோட கடமையும் அரசாங்கத்தோட கடமையும் வேறுபாடு. அரசாங்கம் செய்யறதெல்லாம் தனியார் துறை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் சார் சொன்னதுதான். அவங்களோட நோக்கம் லாபம் பார்க்கறது, அரசாங்கத்தோட நோக்கம் சேவையும் செய்யறது. இப்ப சார் சொன்னார்ல, நீங்க வந்து எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்குது, கரெக்டு. நீங்க வந்து நான் கொள்ளையடிச்சு உங்களுக்கெல்லாம் பங்கு கொடுத்துட்டேன்னா அது லாபம் ஆயிருமா, சரியாயிருமா, பொது சொத்தை எடுக்க முடியுமா? அப்படி
நான் ரிலையன்ஸ் விஷயத்தில் இப்போ ஏபி ஷாப் 30,000 கோடின்னு சொன்னாங்க, இப்போ கடைசியாக 11,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 11,000 கோடி அப்படியே ரிலையன்ஸுக்கு இருந்தால் இவங்க எல்லாரும் பங்கு வச்சுப்பாங்க, ஷேர் ஹோல்டருக்கெல்லாம் அதில் கிடைக்குது, அதனால் அது சரின்னு சொல்ல முடியுமா? நேர்மையாக சம்பாதித்த ஒன்றை தவிர மீதி எல்லாவற்றிலும் பங்கு கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதை ஆதரிக்க நிச்சயமாக முடியாது. ஒரு நாகரிக சமூகம் அதை ஏற்க முடியாது. நேரம் இல்லாதனால நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.